வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். கைனெட்டிக் கிரீன்ற ஒரு பிராண்ட்லேருந்து கைனெட்டிக் ஈலுலான்ற ஒரு புது எலக்ட்ரிக் மோப்படை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கடுத்து இந்த வண்டியோட ப்ரைஸிங் லெவல் ரெண்டுமே ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குன்னே சொல்லலாம். அதனால் இன்னைக்கு நம்ம முடியல இந்த கைனெட்டிக்கோட ஈலுனா பற்றி தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சு நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் அந்த கிரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பசங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கைனெட்டிக் அது என்ன புது பிராண்டு மாதிரி இருக்குது, எப்படிப்பா புது பிராண்டை நான் நம்பி வண்டி எடுக்கணும்லாம் நினைக்காதீங்க. இந்த கைனெட்டிக்ன்றவங்க இப்போ லான்ச் ஆன புது பிராண்ட் கிடையாது. இவங்க ஒரு ஆதி காலத்து பிராண்டு. இவங்க வந்து நம்ம நாட்டில் 50 வருஷத்துக்கும் மேலே இருந்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஹோண்டாவில் அப்போலாம் ஒரு ஸ்கூட்ரு ஒன்று லான்ச் ஆச்சு, ஞாபகம் இருக்கீங்களா? நீங்கள் பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூட்ரு வரும், ஹோண்டா ZX. அதோடைய பேர் அதை ஃபோட்டோ போட்டு காமிக்கிறேன். இதை பார்க்கும்போதே தெரியும், இதுவா இது நம்ம நிறைய பழைய படத்தெல்லாம் பார்த்துருக்கோமேன்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஆமாம், இந்த ஒரு ஸ்கூட்டரை ஹோண்டா கூட சேர்ந்து அவங்க கைனெட்டிக்ன்ற ஒரு பிராண்ட் வந்து அலைன்ஸ் பண்ணி இந்த ஒரு வெஹிக்கிள் உருவாக்குனாங்க. அதனால் ட்ரஸ்ட் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு குறை இருக்க போகிறதில்ல. அது இல்லாமல் இவங்க வந்து தனியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ எலக்ட்ரிக் ஈலுனான்னு இந்த ஒரு வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்களா. இதே வெஹிக்கிளோட பெட்ரோல் வெர்ஷனாக அவங்க ரொம்ப நாள் முன்னாடி வித்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஸ்கூட்டரும் நம்ம ஊர் சைடில் ஃபேமஸ்னாலும் கொஞ்சம் அந்த ஒரு நார்த் சைட்லாம் போகும்போது இந்த ஒரு ஸ்கூட்டர் ஃபேமஸ் ஆகும். அதோட ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனை தான் இப்போ நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் அந்த ஒரு ரஃப் யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன். ஆமாங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெவி லோடு வச்சு கேரி பண்ணுறதும் ஒரு ஓவர் டிராஃபிக்கான ஒரு ஸ்ட்ரீட் உள்ள நீங்கள் ரஷ் பண்ணுறதுக்கும் இந்த வண்டியோட டிசைன் வந்து ஏதுவாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி வச்சிங்களேன், நம்ம ஊரில் இருக்குல்ல டிவிஎஸ் எக்ஸல், அதோட ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷன் மாதிரி தான் இந்த ஈலுனா. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் உங்களுக்கு 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து எலக்ட்ரிக் லூனா EX1, இன்னொன்று வந்து EX2. அந்த EX1ன்றது பேஸ் மாடல் மாதிரி, அது வந்து பர் சார்ஜுக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் ரேஞ்சு. அதுக்கடுத்து EX2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் பெரிய கெப்பாசிட்டி பேட்டரி, அது டாப் மாடல் மாதிரி, அதால் 110 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க பர் சார்ஜுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது ரேஞ்ச் விஷயத்தில் ஓகேவான ஒரு லெவலில் தான் இருக்குது. அதுக்கடுத்து டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு இந்த 2 மாடலுமே உங்களுக்கு ஒரு 50 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு ஹெவி லோடு யூசேஜுக்குள்ளே அது மாதிரி இது கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி இருக்குது திட்டத்தட்ட பார்க்க. இது மாதிரி ஒரு வெஹிக்கிளுக்கு 50 km/hன்றது மோர் தென் எனஃபான ஒரு ஸ்பீட் தான். அதுக்கடுத்து பேட்டரி பேக்கேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பேஸ் மாடல், அதான் நான் சொன்னீங்களே 90 கிலோமீட்டர் ரேஞ்சு போகக்கூடிய மாடலில் வந்து ஒரு 1.7 கிலோவாட்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து உங்களால் 110 கிலோமீட்டர் போகக்கூடிய ரேஞ்ச் உள்ள அந்த ஒரு EX2 மாடலில் உங்களுக்கு 2 கிலோவாட்கான பேட்டரி கொடுக்குறாங்க. ஓவராலாக சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு 4 ஹார்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க. ஃபால் சார்ஜர் இப்போதைக்கு எந்த வித நியூஸும் இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியோட கிரேடபிலிட்டி லெவல். ஆமாம், எது அளவுக்கு இந்த வண்டியால் ஸ்லோப் ஏற முடியும்னு பார்க்கும்போது உங்களால் திட்டத்தட்ட ஒரு 700 டிகிரி வரைக்கும் 7 டிகிரி வரைக்கும் இந்த வண்டிக்கு கிரேடபிலிட்டி லெவல் உண்டு. அதுக்கடுத்து இந்த வண்டியில் மற்ற ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்து டிட்டாச்சபிள் சீட்டு, வேணால் அந்த சீட்டை மாட்டிக்கலாம், இல்லை கைட்டு இது மாதிரி பொருள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஃபுட்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு TFT கலர் டிஸ்பிளே, கலர் இல்லை TFT டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதில் வந்து அந்த வண்டியோட அந்த ஒரு பேட்டரி பர்சன்டேஜ், ஸ்பீடு, அது மாதிரி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் கிடைக்குது. அதுக்கடுத்து நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியர் பொறுத்த அளவுக்கு ஓரளவு கம்மி தான், ஒரு ஜஸ்ட் ஒரு 96 kg தான் வருதுன்றப்ப நம்மளுக்கு வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்களையும் பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இல்லை, வண்டியை நீங்கள் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். சரி, ஓகே. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட கலர் ஸ்கீம்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் ஒரு திட்டத்தட்ட நிறைய கலர் ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா, கலர் ஸ்கீமில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்க போதில்ல. ஜஸ்ட் அந்த நடுவில் போகுது பார்த்தீங்களா ஒரு பைப்பு, அதோட கலரை மட்டும் தான் மாற்றுவாங்க, மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சரி, ஓவராலாக இந்த ஒரு எலக்ட்ரிக் மோப்படி யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தோம்னா வச்சுக்கலாம், பேசிக்காக ஒரு சில வேலைக்கெல்லாம் இந்த டிவிஎஸ் எக்ஸல் வந்து தேவைப்படும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பொருள் வைப்பாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா லோடு வைப்பாங்க, அது மாதிரி நிறைய பொருள் வச்சுட்டு கேரி பண்ணிட்டு எதை மாதிரி ஒரு சர்ஃபேஸ்லையும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக நம்ம டிவிஎஸ் எக்ஸல், அதுலேயும் குறிப்பாக ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள் டிவிஎஸ் எக்ஸல். ஏன்னா கீரு கிடையாது, கிளச்சு கிடையாது, திருவிடா போகும், விட்டா நின்றும், லோடும் இழுக்கும் இல்லையா? இது மாதிரி ஒரு வெஹிக்கிளை எலக்ட்ரிக்கில் நீங்கள் தேடுறீங்கன்றப்ப இந்த கைனெட்டிக் கிரீன் லூனா ஆப்ஷனலாக இருக்கிறான். சரி, ஓகே. ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேஸ் மாடல் அந்த EX1 90 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகக்கூடிய மாடல் வந்து உங்களுக்கு 69,000 கிட்ட வரைக்கும் வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஆண்ட்ராய்டு அப்படி இப்படின்னு போட்டு கொஞ்சோண்டு வரும், பட் மேபி அந்த சப்சிடரிஸ் அது மாதிரி எதாவது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ES2 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 74,000 கிட்ட வரைக்கும் வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்துலையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஓரளவுக்கு நல்ல கம்மியாகவே ரீசனபிளாகவே எடுத்து வந்திருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு ப்ரைஸிங்
பேசிங்க நான் முன்னாடியே சொன்னேனே. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் பற்றி சொல்லணும் இல்லையா? வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட இது. பிரேக்கிங் அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்க்கு மோர் தென் எனஃப்னே சொல்லலாம். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சுப்போம். இதை புதுசாக லான்ச் ஆகிருக்க கைனெட்டிக் கிரீனோட ஈலூனா பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்லி பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.